அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது ரொம்பவே ஃபேமஸான கடையிலேருந்து ஜைத்தூன்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா சாட்டர்டே நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. 4 பக்கமே வந்து நல்ல ஒரு கார்ட்போர்டு அட்டையில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து சூடாக இருந்துச்சு. ஸோ உங்கள் கண்டெய்னர் எல்லாமே வந்து கம்பார்ட்மெண்ட் மாதிரி தனித்தனியாக போட்டிருந்தாங்க. பேக்கேஜிங் வைஸ் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் வந்து 2 டேட்ஸ் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக தான் இருந்துச்சு. ரொம்பவும் ஸ்வீட்டாக இல்லாமல் நார்மலாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணி, நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு டேட்ஸும் வாட்டர் வந்து ரொம்பவே அவசியம். ஸோ அது வந்து கண்டிப்பாக இருந்துச்சு அவங்களோட இதில். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி வச்சுருந்தாங்க. கண்டெய்னர்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ பிரியாணி கொஞ்சம் நல்லா ரைஸ் வந்து நல்லா நீட்டமாகவும் பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருந்துச்சு. எனக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப பிடிக்கலைங்க. ஓவராலாக ஓகேயாக இருந்துச்சு. இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா தயிர் சட்னியும் பயங்கனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரைத்தா, வெங்காயம் ரைத்தா, லைட்டாக குக்கும்பரும் ஆட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து அவங்களோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட்டு டிஷ்ஷுன்னு சொல்லலாம். அவங்களோட சிக்கன் ஹலீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஹலீம் நான் சாப்பிட்டதுலே. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஷெரீஃப் பாய் பிரியாணி வீடியோ போட்டிருப்பேன் இஃப்தார் பாக்ஸ். நீங்கள் பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் வந்து ஹலீம் வந்து ஓவரால் ஓகேயாக தான் இருந்துச்சு. ரொம்ப திகட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்களோட ஹலீம் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. திகட்டவே கிடையாது. டேஸ்ட்டு பிரமாதமாக இருந்துச்சு. நல்லா வறுத்த முந்திரி, ஆனியன், அப்புறம் லெமன்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு 10க்கு 10 கொடுக்கலாம் ஹலீமுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோம் கஞ்சி கொடுத்துருந்தாங்க. இந்த நோம் கஞ்சி வந்து கண்டெய்னர் பார்க்க நல்லா இருந்துச்சு. நல்லா கிளாஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணி குடிக்கிற மாதிரி. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிவாசலில் டெய்லி வாங்கி குடிக்கிற நோம் கஞ்சி அளவுக்கு வரலை. ரொம்பவே லிக்விடாக இருந்துச்சு. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. ஆனால் மட்டன் கஞ்சி வந்து போட்டிருக்காங்க நான்வெஜ்ஜில். ஸோ அதனால டேஸ்ட்டு ஓரளவாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து சூப்பர்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து 2 சமோசா, செம்மையான க்ரன்ச்சியான சமோசாங்க. ஆனால் இவ்வளோ கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சி சமோசா வந்து ஆயில் வந்து அவ்வளோக்கா இல்லவே இல்லை. நான் பிச்சு சாப்பிட்றப்ப என் கையில் வந்து அவ்வளோக்கா ஆயில் ஒட்டவே விட்டலை. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஒன்று வந்து சிக்கன் சமோசா அண்ட் இன்னொன்று வந்து நார்மல் வெஜ் சமோசா. ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து வந்து அல்ஃபகம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ஆள் அளவு சாப்பிட்றது அளவுக்கு இருந்துச்சு குவான்டிட்டி அல்ஃபகம். இது வந்து இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த அல்ஃபகமும் க்ரில்லும் ஒன்றா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ க்ரில்லுங்கிறது வந்து நார்மலாக வந்து க்ரில் பண்ணி வந்து அதை செய்வாங்க. அதுக்கான ஸ்பைசஸ் வந்து நார்மல் நம்ம வீட்டில் போடுறது தான் செய்வாங்க. பட் இந்த அல்ஃபகம் வந்து சார்கோலில் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வச்சு இது வந்து குக் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு அரேபியன் குசின்னால். ஸோ அதனால் இது வந்து அல்ஃபகம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட டேஸ்ட்டுமே கொஞ்சம் நல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நோம்பு திறக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்பவே முக்கியமானது. ஒரு ஆப்பிள், 2 பப்பாயா, 2 பைனாப்பிள், அப்புறம் ஒரு பச்சை கிரேப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ மினிமலாக தான் இருந்துச்சு ஃப்ரூட்ஸ். பட் பரவாயில்ல, ஒரு ஆள் 2 ஆள் வந்து சாப்பிட்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா பைகன் வச்சுருந்தாங்க. இந்த பைகன் வந்து நான் தனியாக தான் சாப்பிட்டேன், பிரியாணியோட சாப்பிடல. ஏன்னா பிரியாணி ஆல்ரெடி மசாலாவாக இருந்துச்சு. அடுத்தது ட்ரிங்க்குக்கு வந்து ரூஹப்ஸா மொஹபத்கா சர்பத் இருக்குல்ல, ஸோ அது வந்து போட்டிருந்தாங்க. நான் கூட ரோஸ் மில்க்கும் நினச்சி குடித்தேன். பட் மொஹபத்கா சர்பத் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் சப்ஜா சீட்ஸும் ஆட் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இந்த ரூஹப்ஸா எசன்ஸ் மொஹபத்கா சர்பத் ஜூஸ் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்தது அவங்களோட மெயின் டிஷ்ஷாக வந்து கில்லி புரோட்டா கொடுத்துருந்தாங்க. பார்க்க கண்டெய்னர் வந்து நல்லா பெருசாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. இலையில வச்சு கொடுத்தனால நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு. ஏன்னா 2 புரோட்டா அது மேலே கொஞ்சோண்டு கிரேவி வச்சு இது கில்லி புரோட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கில்லி பரோட்டா எப்படி இருக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். நிறைய பிளேசஸில் நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது வந்து வெறும் புரோட்டாலையும் கொஞ்சோண்டு கிரேவி வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தான். ஸோ புரோட்டாவுமே வந்து கொஞ்சம் ஆறி போய் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் புரோட்டா சாஃப்டாகவும் அட்லீஸ்ட் கிரேவியாச்சும் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு கண்டெய்னரில் கொடுத்துருந்தாவது நம்ம வந்து சாப்பிட்ருக்கலாம். ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு குவான்டிட்டி, கிரேவி குவான்டிட்டியும். இது சத்தியமாக சொல்கிறேன், இது கில்லி புரோட்டாவே கிடையாது. ஸோ இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் தான் அவங்கக்கிட்ட.
ஸோ இது இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். டெசர்ட்டுக்கு வந்து அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. ஒரு மில்க் புட்டிங் பண்ணியிருந்தாங்க. சாஃப்ரான் மில்க் புட்டிங் செம்மையாக இருந்துச்சு அந்த ஃப்ளேவரு. நான் வந்து பாயாசம் இல்லாட்டி கேசரி மாதிரி வச்சுருப்பாங்க டெசர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து அவங்க புட்டிங் வச்சுருந்தாங்க. அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அடுத்து அவங்களோட விராப் வச்சுருந்தாங்க. அதுக்கு ஒரு வெஜ் மயோ சின்னதாக கொடுத்துருந்தாங்க. விராப் வந்து நான் கொஞ்சம் நல்ல குவான்டிட்டி நிறையா இருக்குன்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான குவான்டிட்டி தான் கொடுத்துருந்தாங்க. சரி டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே போனால் அந்த கவரை கட்டி ரொம்ப குட்டியான விராப்பாக இருந்துச்சு. சரி ஷவர்மா மாதிரி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஷவர்மா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த குபூஸ் சொல்லுவாங்களே அந்த ஒயிட் கலரில் நம்மளோட அந்த ரோல் மாதிரி இருக்குல்ல, சப்பாத்தி ரோல் மாதிரி, அது வந்து ரொம்பவே மொத்தமாக ஹார்டாக இருந்துச்சு. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்டஃபிங் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், நிறைய வச்சுருந்தாங்கன்னா. ஓவராலாக வந்து 14 ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 14 ஐட்டம்ஸுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் அதுலேயும் வந்து கொஞ்சம் குறைகளும், குவான்டிட்டி வந்து சில இதில் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க, சில இதில் நிறையாவும் இருக்குது. பட் எசென்ஷியலான நோம்பு திறக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி பாட்டில், ஜூஸு, டேட்ஸு, நோம்பு கஞ்சி, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஐட்டம்ஸும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹலீம், சமோசா, அப்புறமேட்டு மில்க் புட்டிங், அப்புறம் ஹல்ஃபகம், ஜூஸு, இதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து 630 rupees. ஸோ நான் ஸ்விக்கியில் ஆஃபரோட 545க்கு வாங்கினேன். ஸோ இந்த ஜைத்துன் இஃப்தார் பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.